வணக்கம். ஜவை இசட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் 4 முனை கூட்டணி தான் பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி, சீமான் தலைமையில் ஒரு தனித்த ஒரு கூட்டணி, தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி, அவ்வளோதான். மற்றபடி 5வதாக எந்த கூட்டணியும் கிடையாது அப்படின்னு தான் இதுவரைக்கும் அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. 5வதாக ஒரு புதிய ஒரு கூட்டணி. ராமதாஸும் சசிகலாவும் இணைஞ்சிருக்கிறாங்க. அடிப்படை என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை: துரோகிகளை துரோகங்களால் வீழ்த்துவது. ராமதாஸ் அன்புமணி பிரச்சனை, அப்பம்புள்ள தகராறு, அதன் அடிப்படையில் 2 பேரும் பிரிந்து பாதியாக பிரிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க பாமகவை. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவும் ஏதோ ஒரு வகையில் அதிமுகவோடு சேர்ந்து தன்னை இணைத்து கொண்டு எப்படியாவது அதிமுகவுக்கு நாம் பலம் சேர்த்து விடலாம் அப்படின்னு எடப்பாடியோட முண்டி முக்கி போராடிட்டு இருந்தாங்க. எந்த வகையிலையும் கிளிக் ஆகவே இல்லை. ஆனால் விடக்கூடாது. ராமதாஸுக்கும் அதே எண்ணம் தான், சசிகலா அம்மையாருக்கும் அதே எண்ணம் தான். ஏன்னா அன்புமணி ராமதாஸுக்கு துரோகம் பண்ணார். டிடிவி மற்றபடி எடப்பாடி ஓபிஎஸ் தனியாக போயிட்டார். அவர் துரோகியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. திமுகவோடு இணைஞ்சிட்டார், முடிஞ்சு போச்சு. மற்றபடி இருக்கக்கூடிய எடப்பாடி எல்லாம் சேர்ந்து சசிகலாவுக்கு துரோகம் செய்தார்கள். பார்த்தாங்க 2 பேரும் ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை போட்டாங்க. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய இனத்தின் அடிப்படையில் தேவர் சமூக ஒரு கூட்டம், தனி ஒரு வாக்கு வங்கி துண்டா இருக்கு. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வன்னியர் வாக்கு வங்கி துண்டா இருக்கு. திடீரென்று ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முடிவா அல்லது ஒரு சந்தர்ப்பவாதமான ஒரு முடிவா அப்படிங்கிறது தேர்தல் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கணிக்க முடியும். ஆனால் இது அற்புதமான ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் சொல்ல முடியும். திடீரென்று ஏற்பட்ட ஒரு கூட்டணி தானே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இது எந்த அளவுக்கு வெற்றி அடையும், இது எந்த அளவுக்கு இவருடைய அந்த ஒரு நோக்கம் நிறைவேறப் போகிறது அப்படிங்கிறது ரிசல்ட்டில் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி: வெற்றி இருக்கிறதா இல்லையோ, பிறருடைய வெற்றியை இவர்கள் இருவரும் பாதிப்பார்கள். அது மட்டும் கன்ஃபார்ம். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியோட வெற்றியையும் அமமுக டிடிவி வெற்றியும் துண்டு துண்டாக பாதிப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தொண்டர்களை தூக்கிட்டு திமுகவுக்கு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப அவருடைய ஒரு செயல்பாடு திமுகவோடு ஒட்டி இணைந்த ஒரு செயல்பாடு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அது தனிப்பட்ட ஒரு வெளிப்பாடு. அப்படிங்கிறப்ப அது திமுகவோடு ஒட்டி போயிடுது. அதே நேரத்தில் தன் தொண்டர்களை அதிமுகவோடு இணைந்து விடாமல் தன் பக்கமாக கொண்டு சொருகிறார், முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப அது அவருடைய கூட்டம் தனி கூட்டம். இந்த பக்கம் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய கூட்டம், அன்புமணியினுடைய கூட்டத்தை எப்படியாவது உடைத்து சிதைக்க வேண்டும். தன் பக்கம் உள்ளவர்கள் அன்புமணி பக்கம் போக விடக்கூடாது. அத்தோடு மாவட்டங்களில் ஏகப்பட்ட வன்னியர் கூட்டம், அவருக்கென்று தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ராமதாஸுக்கென்று, அதை விட்டு விடக்கூடாது. அப்போ இருவரும் சேரக்கூடிய சமயத்தில் தென் மாவட்டத்தில் தேவர் சமூகம், மற்ற வட மாவட்டங்கள், மற்ற இந்த பக்கம் இருக்கக்கூடிய சமயத்தில் வன்னிய சமூகம், இரண்டும் இணையக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பலமாக உருவாக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது தான் சசிகலாவுடைய ராமதாசனுடைய அடிப்படை திட்டம். அதன் அடிப்படையில் இப்போ 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. மினிமம் 100 தொகுதியிலேயாவது போட்டியிட வேண்டும். அது எவ்வாறு பிரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில்
வடக்கு மாவட்டங்கள் ப்ளஸ் மேற்கு மாவட்டங்களில் ராமதாஸ். இங்கே ஃபுல்லாகவே வன்னியர் அந்த சமூகத்தை சேர்ந்து இருக்கிறாங்க. மற்றபடி வந்து தெற்கு மாவட்டம், மற்றபடி டெல்டா மாவட்டங்களில் சசிகலா தேவர் சமூகம். ஆக யார் யார் எங்கெங்கு நிற்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கிடக்கூடிய சமயத்தில் அதையும் திட்டம் போட்டாங்க ராமதாஸும் சசிகலாவும். நம்முடைய சமூக ஓட்டுக்களை நாம் கவர்ந்து விட வேண்டும், அவ்வளோதான், முடிஞ்சு போகுது அடிப்படை. அதன் அடிப்படையில் பண்ணக்கூடிய சமயத்தில் எடப்பாடிக்கு தனியாக அடி விழுகும், அன்புமணிக்கு தனியாக அடி விழுந்துடும் ராமதாஸால். அப்போ வன்னியர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறார்களோ அங்கே வந்து நம்ம நின்று கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படை ராமதாஸ் வடக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம். மற்றபடி தெற்கு மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் சசிகலா அம்மையார். மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதி. அதில் வந்து மினிமம் ஆளுக்கு வந்து 100 தொகுதி. அந்த 34 தொகுதியில் கூட்டணியாக செயல்படுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். 234 மூன்றாக பிரித்து 100 100 34 அப்படி கூறு போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் 5வது அணி உருவாகி இருக்கு தமிழக அரசியல் வரலாற்றில். ஏன்னா ஒன்று இது எதிர்பாராத ஒரு விஷயம். பட் இது எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு கணக்கிட வரை சமயத்தில் கட்டாயமாக தோல்விகளை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஆரம்ப விஷயமே. அன்புமணிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஏன்னு கேட்டால் அவர் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்துட்டார். அதன் அடிப்படையில் அவருடைய ஒரு விஷயம் வன்னியர் கான்செப்ட் அவரோடு சேர்ந்து போகாமல் ராமதாஸோடு சேரக்கூடிய சமயத்தில் அவருக்கு ஒரு அடி. சசிகலா அம்மையார் சம்பந்தப்பட்டது எடப்பாடி அமமுக சேராமல் மற்றபடி தன் பக்கமாக இழுக்கக்கூடிய சமயத்தில் அங்கு ஒரு பிரிவு. இதற்கு இடையில தாவேகாவோடு சேர்ந்து செயல்படலாம் அப்படிங்கிற சமயத்தில் அவர்களுடைய இமேஜ்னஸ் இடிக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா சசிகலா அம்மையாருடைய சர்வீஸ்லாம் எங்கேயோ இருக்குது. ஜெயலலிதா அம்மையாரோடு கலந்து உறவாடியவர், ஒரு நேரம் அதிமுகவை தன் கையில் வைத்திருந்தவர். இவரை வச்சு தான் ஜெயலலிதா மாதிரியே பார்க்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர் எல்லோருமே சசிகலாவின் ஆதரவாளர் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கூடுதலான ஒரு தகவல். அதன் அடிப்படையில் வந்து அவருக்கே துரோகம், கூட்டணியாக சேர்ந்து துரோகம் செய்தார் எடப்பாடி உள்பட. அப்படிங்கிறப்ப அவருடைய சர்வீஸ் என்ன? முன்னாள் முதல்வரோடு ஒட்டி உறவாடிய ஒரு தோழி ஜெயலலிதா அம்மையாரோடு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக நேற்று வந்த ஒரு விஜயோடு சேருவாரா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. நான் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருந்தாலும் ஒரு சின்ன பையனோடு எப்படா சேர்றது, அவங்களுடைய அந்த சர்வீஸ்னஸ், அந்த அரசியல் தந்திரங்கள் வந்து பாதிக்கும். அதே மாதிரி தான் ராமதாஸுக்கும். செங்கோட்டை எவ்வளோ ட்ரை பண்ணார், கடைசி வரைக்கும் ராமதாஸனுடைய மனோநிலை. மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய அருள் மற்ற எல்லாருமே சொன்னாங்க தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்து விடலாம், தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்து விடலாம். ஆனால் ராமதாசனுடைய ஒரு ஐடியா, அவர் மிகப்பெரிய சமூக போராடி. ஆமாம், அவருடைய மனோநிலையெல்லாம் வந்து விஜய்க்கு வருமா? மனோநிலைன்னு ஒன்று இருக்கு. நாஞ்சில் சம்பத்லாம் இன்னைக்கு சேர்ந்திருக்காரு, செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு. எந்த ஒரு மதிப்புமே கிடையாது தாவேக்காவில் இருக்கிறதுனால. அதனால் வந்து அவர்கள்லாம் வந்து ஒரு சாதாரண பிரதிநிதி, அவ்வளோதான், ஏதோ ஒரு நிர்வாகி. ஆனால் ராமதாஸை பொறுத்த அப்படிங்கிற ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கிறப்ப அவருக்கு அந்த இமேஜ்னஸ், அவருடைய அந்த மிகப்பெரிய ஒரு கௌரவம் பாதிக்கும். அதனால் வந்து ரெண்டு பேரும் துண்டு துண்டாக யோசிக்கக்கூடிய சமயம் சசிகலா யோசித்தாங்க தாவேக்காவோட சேர்ந்து விடலாம் அப்படின்னு. ராமதாஸுக்கு அதே தகவல் வந்தது. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றாக யோசிக்கக்கூடிய சமயத்தில் தாவேக்கா கூடாது என்று விலகக்கூடிய சமயத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்தால் எவ்வாறு இருக்கும்? ஒரு வித்தியாசமான ஒரு முடிவு, ஒரு கூட்டணி, 5வது கூட்டணி ராமதாஸ் சசிகலா தலைமையில் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பார்ப்போம். ஓட்டுக்களை பிரிப்பது, துரோகிகளை வீழ்த்துவது, ஒரே வார்த்தை. துரோகிகளுக்கு நாமும் துரோகம் செய்வது, இதுதான் அடிப்படை. சசிகலாவுடைய ராமதாசனுடைய கூட்டணி அடிப்படை, அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்ப்போம் வரக்கூடிய தேர்தல் எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அவ்வாறு அதையும் மீறி ஜெயிக்கக்கூடிய சமயத்தில் சும்மா 100 ஓட்டு 150 ஓட்டு அந்த அளவுக்கு தான்
ஒரு கட்சி டு கட்சி ஜெயிக்கக்கூடிய சூழலாக ரொம்ப டஃப்பான ஒரு வெற்றியாகத்தான் கட்டாயம் அதிமுகவுக்கும் இருக்கும், மற்றபடி பாஜகவும் இருக்கும். திமுகவை பொறுத்தவரையும் தொகுதி பங்கீடுங்கிற கான்செப்டில் எது சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஈஸியாக வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழல். ஆக இவர்களுடைய ஒரு சாதி ஓட்டு பிரியக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அவர்களுக்கும் ரொம்ப குறைந்த வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையலாம் என்ற கருத்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.